சார் இப்போ சஸ்டைனபிலிட்டி பார்க்கும்போது சார் லாங் டேர்ம் சஸ்டைன் பண்ணுறது இன்னொரு விஷயம். ஆனால் இன்னொரு பக்கம் இன்னைக்கு நான் நிற்கிறேன்ல, இன்னைக்கு நிற்கிறதுக்கு நான் தான் இங்கே ஓனர்ன்ற மாதிரி அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, ஆமாம். அந்த மைண்ட் செட் வந்து எப்படி சார் நான் புரிஞ்சுக்கிறது? அது இந்த டெலிவரியில் வந்து டெலிவரியில் இன்னைக்கு நான் வந்து நான் நினச்சா போவேன், நினைக்காட்டி போக மாட்டேன், என்னோட தொழில் இது, என்னோட ஓனர்ஷிப்ன்ற ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்குல்ல. இது வந்து இந்த கார்ப்பரேட் கொடுக்குற அந்த ஒரு பிரிசன், கோல்டன் பிரிசன். இது ஆஃபீஸ்லையுமே நம்ம இதுலையுமே சொன்னீங்கன்னா உள்ளே போனோன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண இப்போ நிறைய கார்ப்பரேட்டில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் வந்து ஒரு ஆரம்ப வேலையில் கிடைக்கிற சம்பளம் இன்றைக்கி அப்படி கிடையாது இல்லையா. இன்றைக்கி உள்ளே போனோன்னா நல்ல எஃப்டி பேக்கேஜ் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு தேவையான ஏசி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், வீட்டுக்கு கேப் வந்து பிக்கப் பண்ணிட்டு போவோம், கேஃப்டீரியாவில் பிராண்டட் கடைகள் இருக்கும், குட்டீஸ் கொடுப்பாங்க, ஆன்சைட் எல்லாமே கொடுப்பாங்க. இது வந்து கோல்டன் பிரிசன். அதே மாதிரி ஒன்று ஃபெசிலிட்டி தான் இந்த டெலிவரி பாய்ஸ்க்கும். நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம், நீங்கள் வந்து உங்கள் நினச்ச நேரத்துக்கு நீங்கள் ஆன் பண்ணி ஒர்க் பண்ணலாம் இந்த மாதிரி. ஸோ இது வந்து ப்ரிசன் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கனாக்கா அவங்க எஸ்கேப் ஆகலாம். இல்லை இது நல்லா இருக்குப்பா அது அப்படின்னாக்கா உட்காந்துட வேண்டியது தான். இதுதான் வந்து சேலஞ்சு. சார் இப்போ இந்த மாதிரி வேலைகளில் வந்து அதிகமாக ஜென்சி இளைஞர்கள் தான் அதிகமாக போகிறாங்க. ஏன்னா அவங்கள இடத்துல தான் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குது. அவங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஜாப் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சரி டக்குன்ட்டு இதில் போகலான்ற மாதிரி போகிறாங்க. அது ஒரு வகையில் வந்து அவங்க நம்பிக்கை, சரி கொஞ்ச நேரம் இதில் பண்ணலாம், கொஞ்சம் மாதங்கள் பண்ணலான்ற மாதிரி போகிறாங்க. இன்னொரு வகையில் எங்கெங்கெல்லாம் நெகட்டிவாக மாறுதுன்னு பார்க்குறீங்க. ஏன்னா இப்போ காலேஜில் படிச்சுட்டு இருப்பாங்க, சில இளைஞர்கள் படிச்சுட்டு இருப்பாங்க, இந்த இண்டஸ்ட்ரி வந்து பூம் ஆகிட்டு இருக்கு, வெளியில் நிறைய பேர் இதில் போய் சேர்றாங்க, நம்மளும் போய் சேர்ந்துக்கலாம், அப்போ இந்த எம்ப்ளாய்மெண்ட் நம்மளுக்கு கேரண்டீடாக இருக்குது, மேற்கொண்டு புதுசாக ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டோட இருக்கிறது நெகட்டிவான விஷயம் தான். ஏன்னா நம்மளுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ ட்ரை பண்ண வேண்டாம், அது வந்து நம்பிக்கையும் பார்க்கலாம். கேம்பஸ் இன்டர்வியூ கிடைக்கல அப்படின்னா இந்த ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறவங்களும் இருக்காங்க. ஆனால் அதுக்காண்டி வந்து நம்ம எதுவுமே ட்ரை பண்ணாமல் இந்த ஒரு இதில் போயிடலான்ற மாதிரியும் மைண்ட் செட்டும் பசங்க இருக்கும்ல. அந்த ஒரு மைண்ட் செட் இருந்து அவங்களை எப்படி வெளில கொண்டு வருது? இந்த பாயிண்ட் தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னது. இந்த 2 இது இருக்குது. இது வந்து நமக்கு சாபமாகவும் இருக்குது, இது வரமாகவும் இருக்குது. படிக்கிற பசங்களுக்கு வந்து படிக்காட்டி என்ன, நான் இதை வச்சு போயிடுவேன்,